அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்பாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்களுடைய பகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியின் அருகிலே இருக்கக்கூடிய சஃபா என்கின்ற ஒரு நாட்டினுடைய ராணி பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மாளிகை, அதற்கு பிறகு ஒரு ஹூதுஹூத் பறவை, இந்த ராணியின் உடைய செயல்பாடு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சூரியனை வணங்கக்கூடிய ஒரு ராணியாக இருக்கிறார் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்ன தகவல், இவை அனைத்தையும் இதற்கு முன்னால் உள்ள பதிவிலே நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் இந்த ராணியினுடைய அரியாசனத்தை குறித்தும், அந்த அரியாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரசவையிலே கண்மூடி திறப்பதற்குள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வந்த ஒரு அருமை தகவலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொன்ன செய்திகளையும் வரலாற்றையும் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ராணி பல்கீஸ் அம்மையார் அவர்களுடைய அரியாசனம் என்பது பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு பொன்னாலும் வகை வகையான வைரங்களாலும் முத்துக்களாலும் செய்யப்பட்ட விலை உயர்ந்த ஒரு அரியாசனம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூது ஒன்றை அனுப்புகின்றார்கள் கடிதத்தின் மூலமாக. நீங்கள் ஓர் இறைவன் அல்லாவை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற ஒரு வாசகத்தோடு ஹூதுஹூத் பறவை மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த கடிதத்தை படித்துவிட்டு தன்னுடைய அரசவையிலே ஆலோசனை செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்களுடைய நாட்டிற்கு நாம் செல்லலாமா என்று அரசவையிலே கேட்டுவிட்ட பல்கீஸ் அம்மையாருக்கு அந்த அரசவை ஒப்புதல் வழங்குகின்றது, உங்கள் முடிவு என்று சொல்லுகின்றது. அதற்கு முன்பாக, நாம் அங்கே செல்லுவதற்கு முன்பாக ஒரு தூதுவரை நம் நாட்டிலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக நாம் அனுப்புவோம். அவரிடத்திலே செல்வத்தை நாம் கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரிசாகவும் நாம் அதை கொடுத்து அனுப்புவோம். அவரை பற்றி இவர் தெரிந்து வரட்டும் என்று முதலிலே ஒரு தூதுவரை அனுப்புகின்றார்கள் பல்கீஸ் அம்மையார். அந்த தூதுவர் இடத்திலே விலை உயர்ந்த பொருட்களையும் செல்வத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது என்ன என்று கேட்டுவிட்டு, இறைவன் எனக்கு இதைவிட மகத்தானதை கொடுத்திருக்கிறான், ஆகவே இதனை நீங்கள் திருப்பி எடுத்துச் செல்லுங்கள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அந்த பொருளோடும் அந்த விலை உயர்ந்த பொருட்களோடும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறார் அந்த ராணியினுடைய தூதுவர். அவர் சொல்லுகின்றார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையை வீழ்த்துவதற்கு நமக்கு பலம் இல்லை, ஆகவே நாம் அனைவரும் அங்கு செல்லலாம் என்று சொல்லிவிடுகின்றார். பல்கீஸ் அம்மையாரும் சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அரசவைக்கும் அவருடைய நாட்டுக்கும் நாம் செல்லலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னதான் கூறுகின்றார்கள் என்று பார்ப்போம் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார்கள் பல்கீஸ் அம்மையார். உங்களுடைய மார்க்கம் என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களை சந்திக்க வருகிறேன் என்று தகவல் அனுப்புகின்றார்கள் பல்கீஸ் அம்மையார். பிறகு வழக்கமாக தான் அமரக்கூடிய அந்த அரசு சிம்மாசனத்தை கொண்டு வருமாறு பல்கீஸ் அம்மையார் உத்தரவிட்டார்கள். அது பொன்னாலும் மரகதம் முத்துக்கள் ஆகிய விலை உயர்ந்த பொருட்களால் செய்யப்பட்ட மிக உயர்ந்த அரியாசனம். ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்த 7 அறைக்குள் சிம்மாசனம் வைக்கப்பட்டு கதவுகள் மூடப்பட்டன. அங்கே இருந்த உயர் அதிகாரிகள் பலரால் அது பாதுகாப்போடு அங்கே கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்போடு அங்கே பல காவலர்களும் இருந்தார்கள். நான் வரும் வரைக்கும் இந்த சிம்மாசனத்தை பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரியிடத்திலே உத்தரவு பிறப்பித்துவிட்டு பல்கீஸ் அம்மையார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு வருகின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்கீஸ் அம்மையார் வருவதை அறிந்து, பல்கீஸ் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே
அவருடைய சிம்மாசனத்தை இந்த அரசவையிலே வைத்துவிட வேண்டும், உங்களில் யார் தகுதி உடையவர் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அரசவையிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே கேட்கிறார்கள். பல்கீஸ் அவர் இங்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய அரியாசனம் இங்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே ஜின்களிலே இருக்கக்கூடிய இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகின்றது. இந்த சபை முடிவதற்குள் எழுந்து நான் அதை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான் இந்த விஷயத்தை. எனினும் அவர்களில் வேத ஞானம் பெற்ற ஒருவர் இருந்தார். அவர் சுலைமான் நபியை நோக்கி, நீங்கள் கண்மூடி துறப்பதற்குள் அந்த சிம்மாசனம் உங்களிடத்திலே கொண்டு வரப்படும் என்று அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர் கூறியதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். இருந்தும் அந்த சிம்மாசனம் பல்கீஸ் அம்மையார் வருவதற்கு முன்பாகவே அங்கே வந்து சேர்ந்தது. அந்த அரியாசனத்தை அவர் கண்டுபிடிக்காத அளவிற்கு இந்த அரியாசனம் மாற்றப்பட வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அரியாசனம் மாற்றப்படுகிறது. பல்கீஸ் அம்மையார் வருகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரசவைக்குள் வந்த பல்கீஸ் அம்மையாரை அழைத்து, இந்த அரியாசனம் யாருடையது தெரியுமா என்று கேட்கிறார்கள். இந்த சோதரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய அரசியினுடைய நுட்பத்தையும் அறிவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தார்கள். அங்கே பல்கீஸ் அம்மையார் அந்த அரியாசனத்தை பார்த்துவிட்டு, இது என்னுடையது அல்ல என்றும் சொல்லவில்லை, அதை போல இது என்னுடையதுதான் என்றும் கூறவில்லை. ஆனால் பல்கீஸ் அம்மையாருக்கு தொலைவிலிருந்து நாம் வருவதற்கு முன்பாகவே அத்தனை பாதுகாவலரையும் மீறி இந்த அரியாசனம் எப்படி வரும் என்ற ஒரு யோசனை. அதை போல தான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னால் செய்யப்பட்ட அந்த அரியாசனத்திலே சில அடையாளங்களையும் கண்டுகொள்ளுகின்றார்கள் பல்கீஸ் அம்மையார். அதனால் தான் அவர்கள் இதுதான் அது என்றும் சொல்லவில்லை, அதுவல்ல இது என்றும் சொல்லவில்லை. எனவேதான் அவர் இது அதை போன்றுதான் இருக்கிறது என்று விடையளித்தார்கள். அதாவது என் அரியணைக்கு நெருக்கமாகவும் ஒப்பாகவும் இருக்கிறது என்று விடையளித்தார்கள் என்று இங்கே அவர்களுடைய புத்தி கூர்மையை குறித்து தெரிந்து கொள்ளலாம். அருமை சகோதரர்களே, இதற்கு பிறகு பல்கீஸ் அம்மையாருக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த உரையாடல், அங்கே என்னென்ன அந்த மாளிகைக்குள் நடந்தது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம்.